செங்கோட்டையன் அவர்கள் வந்து திமுகவில் சேர்ந்திருந்தா இந்த கேள்வி நிச்சயமாக எழுப்பப்பட்டிருக்கும். ஏன்னா அதிமுகவில இருந்து வர்றவங்க மற்ற கட்சியில இருந்து வர்றவங்களுக்கே நீங்க பதவிகள் கொடுத்துக்கிட்டு இருந்தால் கட்சியில உண்மையா உழைக்கிறவங்க கட்சிக்காக 40 வருஷம் 50 வருஷம் அப்போ டிடிவி தினகரனுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து விஜய் மட்டும்தான். ஏன்னா விஜய் அவரை ஏற்றுக்கொள்வார், விஜயை இவர் ஏற்றுக்கொள்வார். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் இருக்கும். நான் முந்தா நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன். அந்த பேட்டி வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக இருக்கிறது. அந்த பேட்டி நியாயமாக நான் பேசியிருக்கிறேன். கீழே வந்து உடனே வந்து நீங்கள் எவ்வளோ திமுக கிட்ட காசு வாங்கினீங்க, நான் ஏன் திமுக கிட்ட காசு வாங்கணும். ஓபிஎஸ் போன்றவர்கள் 3 முறை முதலமைச்சர், ஒரு 5 ஆண்டு காலம் அதிமுக அவனோட ஒருங்கிணைப்பாளர், ஜெயலலிதாவினுடைய ஆசி பெற்றவர், சசிகலாவோடு சேர்ந்து ஒர்க் பண்ணவங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை வச்சுக்கிட்டு இவர் திமுகவுக்கு போகும்போது. பைதபிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் ஜெர்னலிஸ்ட் சிவபிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தினம் தினம் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள், புதுவிதமான செய்திகள், எதிர்பார்க்காத பல முடிவுகள் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து டிவிகே உடைய கூட்டணியில யாரெல்லாம் சேருவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு போகுது. அதுல வந்து டிடிவி தினகரனோ இல்ல ஓபிஎஸ் அவர்களோ போய் தாவேக்கால இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு கிராஜுவலாக தான் இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்குது. டிடிவி அவர்கள் வந்து எப்போ செப்டம்பரில் அவர் என்டிஏவை விட்டு வெளில வந்தாரோ அன்னைக்குலேருந்தே அவர் விஜய் கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நானே நிறைய நேர்காணலில் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப வெளிப்படையாக அவரோட ஸ்டாண்டை சொல்லிட்டார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் எந்த கூட்டணியிலும் நான் நீடிக்க மாட்டேன் அப்படின்னும் போது, முதலமைச்சர் வேட்பாளரை நிர்ணயிக்கும் தீர்மானிக்கும் இடத்தில் டிடிவி தினகரன் இல்லை. அவரோட கட்சிக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கு இல்லை. அவங்க மேக்சிமம் ஒரு 3% இல்லை 5% வச்சிருக்கக்கூடிய கட்சி. அவங்க வந்து ஒரு 35% வச்சிருக்கக்கூடிய கட்சியினுடைய வேட்பாளரை மாற்றுங்கள் என்று சொல்ல முடியாது. சொன்னாலும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ டிடிவி தினகரனுக்கு ஒரே ஆப்ஷன் வந்து விஜய் மட்டும்தான். ஏன்னா விஜய் அவரை ஏற்றுக்கொள்வார், விஜயை இவர் ஏற்றுக்கொள்வார். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் இருக்கும், கொஞ்சம் மரியாதை இருக்கும், போலான்னு போவாங்க. அப்போ டிடிவி தினகரனுக்கு இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஎம்கேல அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் டிஎம்கேக்கு போனார்னா கிட்டத்தட்ட சசிகலா டிஎம்கேல போய் அலையன்ஸ் பேசினாங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எடப்பாடி எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்புங்கிற இடத்துல வேணா அது ஒற்றை புள்ளியாக நீங்கள் சேரலாம். பட் வந்து உங்களுக்கு அது எந்த பொலிட்டிக்கல் டிவிடென்ஸையும் உங்களுக்கு கொடுக்காது. பொலிட்டிக்கலாக உங்களுக்கு எந்த ஒரு நல்லதையும் அது கொடுக்காது. அது மாறாக டிஎம்கேக்கும் சரி டிடிவிக்கும் சரி ஒரு பெரிய நெகட்டிவ் இமேஜை கொண்டு வந்து கொடுத்துரும். காலமெல்லாம் நீங்கள் திமுகவை திட்டிட்டு இப்போ திமுகவோடவே கூட்டணிக்கு போகிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அரசியல் அப்படிங்கிறத விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு பர்சனலான விஷயத்த ரொம்ப வெளிப்படையாக சொல்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அவருக்கு ஆப்ஷன் டிவிகே. ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா, எப்படியாவது பிஜேபி வந்து நம்மளை வந்து அவருடைய எண்ணம் வந்து அதிமுகவில் சேர்த்து விட்டுருவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் ரொம்ப நாள் இருந்தார். அப்போ அதிமுகவில் சேர்க்க முடியாது அப்படின்னும் போது அட்லீஸ்ட் வந்து ஒரு அலையன்ஸ்லேயாவது நம்மளை கூப்பிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும்பொழுது அலையன்ஸில் கூப்பிடுவாங்க. பட் அதற்கான மரியாதை இருக்காது. அலையன்ஸில் கூப்பிட்டாலும் நம்ம பிஜேபியோட அங்கமாக தான் இருப்போம். எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக வந்து நம்மளை வந்து அந்த அளவுக்கு ரசிக்க மாட்டாங்க. அப்போ நாமளும் திமுகவுக்கு போகலாமா? அவர் திமுகவுக்கு போகிறதும் அதே மாதிரி டிடிவிக்கு என்ன சொன்னனோ அதே தான் ஓபிஎஸ்க்கும் பொருந்தும். அவங்க கட்சி தொண்டர்கள் வந்து பேசலாம், திருநாவுக்கரசர் போலையா, மனோஜ் பாண்டியன் போலையா அப்படின்னா, திருநாவுக்கரசர் வந்து ஒரு தனி கட்சி நடத்தினார். ஆனால் திருநாவுக்கரசர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுதோ இல்லை எம்ஜிஆர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவில் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதோ இவரை முதலமைச்சராக சொல்லிட்டு போல. திருநாவுக்கரசர் வந்து அதிமுகவில் எந்த ஒரு மிக உயரிய பதவியிலும் இல்லை. இருக்கிற 25 அமைச்சர்ல அவர் ஒரு அமைச்சராக இருந்தார், அவ்வளவுதான்.
மனோஜ் பாண்டியனும் அதிமுகவுக்கு இருந்த 136 எம்எல்ஏக்கள்ல அவர் ஒரு எம்எல்ஏவா இருந்தார். இவங்க யாருமே வந்து தலைமை பதவியில இருந்தவங்க கிடையாது. ஸோ தலைமை பதவியில இருந்தவங்க ஓபிஎஸ் போன்றவர்கள் 3 முறை முதலமைச்சர், ஒரு 5 ஆண்டு காலம் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர், ஜெயலலிதாவினுடைய ஆசி பெற்றவர், சசிகலாவோடு சேர்ந்து ஒர்க் பண்ணவங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை வச்சுக்கிட்டு இவர் திமுகவுக்கு போகும்போது அதை அவ்வளவு எளிதில் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அவருக்கும் ஆப்ஷன் விஜயா வந்து முடியுது. ஸோ இவங்க 2 பேருமே ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற காரணத்தினால அந்த சமூகத்தினுடைய வாக்குகள் ஏற்கனவே அதிமுகவிடமிருந்து விலகி ஒரு பகுதி இவங்க கிட்ட இருக்குது. அதை தான் நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தோம். ஒரு பகுதி டிடிவி கிட்ட இருக்கிறத வந்து கடந்த 2019-21 தேர்தலையே பெருமளவுக்கு பார்த்தோம். இவங்க 2 பேர்கிட்ட இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களால சீட்ஸ் ஜெயிக்க முடியாது. ஆனால் அதிமுக ஜெயிக்கக்கூடிய இடங்கள்ல இவங்க அதிமுகவை தோக்கடிக்க முடியும். இவங்களுக்கு வந்து இந்த ஸ்பாய்லர் டேக் இருக்கு. இவங்க வந்து அதிமுகவினுடைய சான்சஸை ஸ்பாயில் பண்ணலாம். விஜய் என்ன பேசுறாரு? திமுகவை எதிர்க்கிறோன்னு பேசுறாரு. ஸோ திமுகவை எதிர்க்கிற விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க யாரு? ஆன்டி டிஎம்கே பீப்புள் தான் ஓட்டு போட போறாங்க. ஸோ அப்போ நம்ம இன்னும் பிரிப்போம். ஸோ டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மற்றும் விஜய்லாம் சேர்ந்தாங்கன்னா டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் ஓட் பேங்க் வந்து இவங்க பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து தென் தமிழ்நாடு ஒரு அங்கங்கே அந்தந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நல்ல வலிமையான கூட்டணி தான். ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் அது வந்து தேர்தல் நெருக்கத்தில் தான் நாம் சொல்ல முடியும். என்ன எப்படியெல்லாம் சுச்சுவேஷன் போகுது, அதிமுகவுக்கு யார் போகிறாங்கன்னு. பட் டிவிகே விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும்ங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக விஜய் தலைமையில் ஒரு அணி இருக்கும். இப்போ இவங்க வந்து திமுகவை பாயிண்ட் எடுக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா வந்து ரீசெண்டா ஓபிஎஸ் அவர்கள் அவங்களுடைய கழகம் ஒரு குழு இருக்காங்களா, அவங்க கிட்ட வந்து தாவேகா பக்கம் போலாமா இல்ல திமுக பக்கம் போலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ஃபார்ம் ஃபில் பண்ணாங்க. டிஆர்வி அப்படிங்கறத ஒண்ணு வச்சு போனாங்க அப்படிங்கறது கேள்விப்பட முடிஞ்சுது. அந்த ஒரு தாட் இருக்கு, ஒருவேளை ஒரு திமுக போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் ஒரு சில தகவல்களும் நமக்கு கிடைக்குது சார். அப்படி இருந்த ஒருவேளை திமுகக்கு போனாருன்னா அது அவருடைய கெரியர்ல எவ்வளவு பெரிய ஸ்பாயிலராவோ இல்ல அடுத்த கட்டம் நடவடிக்கை என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு இப்பவே பெருமளவுல பொலிட்டிக்கல் கெரியர்லாம் கிடையாது. அவரோட கெரியர் முடிஞ்சு போச்சு. ஓபிஎஸ்க்கு பொலிட்டிக்கல் கெரியர் முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து சும்மா அவர் வந்து ஒரு ஹானரபிள் எக்ஸிட்டுக்காக தான் அவர் போராடிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒன்றும் பொலிட்டிக்கல் கெரியர்லாம் இனிமே அவர் எதுவும் பெருசா சாதிக்க முடியாது. பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸோட கெரியர் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலெல்லாம் அவரால் சாதிக்க முடியாது. பட் அவர் கேட்குறது வந்து ஒரு ஆனரபிள் எக்ஸிட். டிஎம்கேக்கு போகலாம். இப்போ இவ்வளவு பெரிய மூத்த பதவிகளை வகிச்சுட்டு அவர் டிஎம்கேக்கு போனார்னா அவருக்கு தகுதியான பதவி டிஎம்கேல நீங்கள் என்ன கொடுப்பீங்க? டிஎம்கேல இப்போவே 7 துணை பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க. அவரோட சேர்ந்து நீங்கள் 7ஓட 8 தான் இருக்க முடியும். மேக்சிமம் துணை பொதுச் செயலாளர் கொடுத்தாலும் கூட உங்களை பொதுச் செயலாளர் ஆக்க முடியாது. வேற எந்த பொறுப்பும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ இது வரைக்கும் வந்தவங்க எல்லாம் வந்து செகண்ட் ரேங்க் லீடர்ஷிப்ல வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா பதவி கொடுத்துட்டு போயிட்டாங்க டிஎம்கேல. ஆனா உங்களுக்கு எப்படி பதவி கொடுக்க முடியும்? உங்களை எப்படி அகாமடேட் பண்ண முடியும்? அது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று, காலமெல்லாம் திமுக எதிர்ப்பை பேசிட்டு கடைசியில் ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு நீங்கள் திமுகவுக்கு வர்றதுக்கு ஏதோ ஒன்று அதே திமுக எதிர்ப்பை பேசுகிற விஜய் கிட்ட போயிடுங்களேன். டிடிவிக்கும் சரி ஓபிஎஸ்க்கும் சரி விஜய் கிட்ட இவங்க போறதுக்கு ஒரு புள்ளி இருக்குல்ல. அவரும் ஆன்டி டிஎம்கே என்னன்னு சொல்லிட்டு போலாம்ல. அவர் தான் திமுக ரொம்ப வீரியமா எதிர்க்கிறாருன்னு சொல்லிட்டு இவங்க அவங்களோட போய் சேரலாம். பட் டிஎம்கேங்கிறது வந்து இவங்க 2 பேருக்குமே ஒரு லாஸ்ட் ஆப்ஷனா தான் இருக்கும். அது டிஎம்கேக்கு கூட நல்லது கிடையாது. ஒரு பொலிட்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து டிஎம்கேக்கே நல்லது கிடையாது. அப்போ யாரு உங்களை 35 வருஷம் 40 வருஷம் உங்களை பயங்கரமா திட்டுவாங்க, உங்களை என்னென்னலாம் பண்ணுவாங்க, அவங்க அலையன்ஸுக்கு வந்தா அவங்கள சேர்த்துப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி திமுக மீது எழுப்பப்படும். செங்கோட்டையன் அவர்கள் வந்து திமுகவில் சேர்ந்திருந்தா இந்த கேள்வி நிச்சயமாக எழுப்பப்பட்டிருக்கும். ஏன்னா அதிமுகவுல இருந்து வர்றவங்க மற்ற கட்சியில இருந்து வர்றவங்களுக்கே நீங்க பதவிகள் கொடுத்துக்கிட்டு இருந்தால் கட்சியில உண்மையா உழைக்கிறவங்க, கட்சிக்காக 40 வருஷம் 50 வருஷம் போராடுறவங்களுக்கு நீங்க எப்ப பதவி கொடுப்பீங்கிற அந்த ஏக்கம், அந்த கேள்வி வந்து திமுக தலைமையின் மீது இப்பொழுதும் வைக்கப்படுகிறது. இவங்க என்னதான் டிஎம்கேக்குள்ள போனாலும் அந்த
முக்குளத்தோர் ஓட்ஸ் வந்து இவங்க பக்கம் அந்த டைம்ல இருக்குமான்னு பார்க்கணும். அது எல்லாமே கைண்ட் ஆஃப் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ அவங்க பிஜேபிக்கு போட்டாங்க போன முறை. இப்போ இவங்க வந்து டிவிகேக்கு போனாங்கன்னா அது இவங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க. டிஎம்கேவோட போனால் அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும், தினம் அதை வந்து ஆமாம் நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆனால் டிவிகேவோட போனால் எதையும் நியாயப்படுத்த வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இல்லை. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் இருக்காரு தாவேகால, அதனால அவருடைய பேச்சுவார்த்தைகள் அதிகமா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவர் தான் இவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும் விருப்பப்பட்டவர். ஓபிஎஸ் ஆகட்டும், டிடி தினகரன் ஆகட்டும். அவர் வந்து இப்போ அவங்கள திரும்ப கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவர் கூட பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் எவ்வளவு நல்லா பிளே பண்ணுவார்னு நினைக்கிறீங்க செங்கோட்டையன் அவர்கள் இவங்களை இவங்களை இணைக்கணும்லாம் நினைக்கல. பிஜேபி சொல்லிச்சு நீங்க இணைச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நம்பி அவர் வந்து இந்த ப்ராஜெக்டை எடுத்தாரு. பிஜேபி நடுவிலே கைவிட்டுட்டாங்க, வேற வழி இல்லை, கட்சி விட்டு நீக்கப்பட்டு விட்டார். டிவிகேக்கு போயிருக்காரு. டிவிகேக்கு செங்கோட்டையன் போனது வந்து விஜய்க்கு மிகப்பெரிய பலம். இப்பவே நீங்க வந்து அந்த பொலிட்டிக்கல் மெசேஜிங்லாம் டிவிகேல இருந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலா வருது. இப்போ டிடிவி தினகரன் அவர்களை பற்றி அவரோட நீங்க பேச்சுவார்த்தையில இருக்கிறீங்களான்னு நீங்க ஆதவ அர்ஜுனா கிட்டயோ வேற யார்கிட்டனா கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பதில் சொல்லிட்டு போவாங்க, நல்லதே நடக்கும், நல்லதுதான் நடக்கும், ஜோசியக்காரங்க மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, ஆமாங்க அவங்களோட பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கிறோம், அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னு தெரியல, அவங்க முடிவு பண்ண பிறகு சொல்றோம். ஒன்று அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தாவேகால நாங்கள் வந்து அலையன்ஸை கட்டமைக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டோம், விஜய் தலைமையில் ஏற்றுக்கொண்டு இங்கே வந்து கட்சிகள் வருவதற்கு நாங்கள் எங்கள் வேலையை ஆரம்பித்து விட்டோம், விஜய் தலைமையில் ஒரு அணி அமையும். அது பெரிய பொலிட்டிக்கல் மெசேஜ். இன்னொன்று டிடிவிக்கு மெசேஜ் கொடுக்குறாரு, நீங்கள் பேசுகிறத ரொம்ப நாளைக்கு நீங்கள் வந்து மறைக்கவும் மறுத்துக்கிட்டு இருக்கவும் முடியாது, நான் அனௌன்ஸ் பண்ணிவிட்டேன், நீங்களும் சீக்கிரம் வாங்க. ஸோ இப்படி தான் பொலிட்டிக்கல் மெசேஜிங் ஒரு பார்ட்டியில் இருக்கணும். இப்போ ஒரு பார்ட்டியை போய் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் புதுசாக வருவாங்களான்னா ஆமாம் வருவாங்க, எது வேணாலும் நடக்கலாம் அரசியல்னு சொல்லணும், நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஜோசியக்காரங்க மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடாது. அந்த விஷயத்த ரொம்ப அழகாக மாற்றி இருக்கிறாரு செங்கோட்டையன். தாவேகாவை அரசியல் படுத்தும் அந்த வேலையில் வந்து செங்கோட்டையன் முதல்ல ஈடுபட்டு இருக்கிறார். அந்த ஈரோடு கூட்டத்தில் நான் அந்த கூட்டத்தில் பார்த்தது வந்து பெருமளவில் வந்து அந்த கூட்டம் ஒரு திராவிட கட்சிகளினுடைய கூட்டம் மாதிரி தான் நடந்தது. அவ்வளவு அழகா உண்மையிலே ஃபேன்ஸ் வந்து அன்னைக்கு ரொம்ப கட்டுக்கோப்பாக இருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அந்த இடத்துல இருந்ததுனால சொன்னேன், பெரும் அசம்பாவிதங்கள்லாம் அன்னைக்கு எதுவும் இல்லை. விஜய் அவர்களுடைய பேச்சு கூட 2 நிமிஷம் அவர் நிறுத்திட்டார், ஒரு தொண்டர் வந்து ஒரு எலக்ட்ரிக் லைட் போல்ல ஏறும்போது. ஸோ அப்போ வந்து அங்கே வந்து ஒரு புரிதல் இருக்கிறது. ஸோ இப்போ செங்கோட்டையன் போனது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். செங்கோட்டையன் தான் அந்த அலையன்ஸ்லாம் பேச போகிறார், அலையன்ஸ் பார்ட்டி லீடர்ஸோட டாக்ஸ் எல்லாம் செங்கோட்டையன் தான் பண்ண போகிறாரு. ஏன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள். விஜய் அவர்கள் வந்து எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஸோ விஜய் அவர்களுக்கு ஒரு அட்வைசர் இருக்கும், அந்த அட்வைசராக செங்கோட்டையன் இருக்கும் பொழுது அவர் பேசுவார். அவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவினுடைய தலைமை ஏற்று இருந்த பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் நிறைய ஈடுபட்டிருக்கிறவர் செங்கோட்டையன். இப்போ ஒரு 5-6 வருஷமா இல்லைன்னாலும் அதுக்கு முன்ன கூட்டணி பேச்சுவார்த்தைகளெல்லாம் நிறைய செங்கோட்டையன் அவருக்கு அனுபவம் இருக்கிறது. ஸோ அப்போ கூட்டணியில் எப்படி பேசணும், நீங்கள் ஒரு கூட்டணியை கூட்டும் போது ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து சீட்ஸ் மட்டும் கிடையாது, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக 2021 தேர்தலில் திமுக தலைமை அலுவலகத்துக்கு அறிவாலயத்திற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய குழு செல்கிறது. அதில் ஒரு முதலமைச்சரோ 2 முன்னாள் முதலமைச்சரோ இருக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய மற்ற மாநிலங்களினுடைய முதலமைச்சர். அவர்களை வரவேற்பதற்கு அறிவாலயத்தில் ஆள் இல்லை. அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறதுக்கு இவங்களா போயிருக்காங்க. போய் உட்காரும் பொழுதும் அவர்களிடம் அன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள் அவர்களிடம் சரியான முறையில் அணுகவில்லை. 8 கொடுக்கலாமா, 10 கொடுக்கலாமா, 15 கொடுக்கலாமான்னு பேசினதுல தான் காங்கிரஸ் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அதன் பிறகு இது கன்வே பண்ணப்பட்ட பொழுது ஃபைனல் பேச்சுவார்த்தைக்கு வந்து அந்த சைனிங்க்கு வரும் பொழுது கனிமொழி அவர்களும் சேகர் பாபு அவர்களும் வாசலுக்கு வெளியில் நின்று காங்கிரஸ் டெலிகேஷனை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ ஒரு அலையன்ஸ்க்கு ஒரு கட்சி வராங்கன்னா அவங்கள நீங்களை ட்ரீட் பண்ணுற விதத்துல இருந்து அவங்கள எங்கே உட்கார வைக்கிறீங்க, அவங்கக்கிட்ட எப்படி பேசுகிறீங்கிறது எல்லாமே முக்கியம். பாலிட்டிக்ஸில் வந்து மெசேஜிங் தான் ரொம்ப முக்கியம், பெர்செப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம்.
நீங்க ஜெயிக்கிறீங்க, ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோரணையும் ஒரு போர்வையும் காமிக்கிறது இருக்குல்ல, அதுதான் அரசியல்ல முக்கியம். அந்த விஷயங்கள் வந்து செங்கோட்டையனுக்கு தெரியும். நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். செங்கோட்டையன் சேர்ந்த பிறகு என்னென்ன மாதிரி பொலிட்டிக்கல் மெசேஜிங்லாம் டிவிகேல இருக்குதுன்னு பார்க்குறோம். அவர் ரொம்ப வெளிப்படையா பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுறாரு. நிதானமா பத்திரிகையாளர்கள் கேட்கும் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாரு. அதிமுகவிலிருந்து தலைவர்கள் வருவாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடக்கிறதுனா இல்லைன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்றாரு. தெரியாது, எப்போ வரும்னு தெரியாது, அந்த அந்த மாதிரிலாம் மாதிரிலாம் சொல்லல. இல்ல, இல்லை. அவர்களோட பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்ப என்னன்னா, காங்கிரஸ் தாவேகாவை சுற்றி பேசப்படுகின்ற எல்லாமே ரூமர்ஸா தான், அபிஷியலா எதுவுமே இல்லை. ஆனா தினகரனோட பேசுறோம், ஓபிஎஸோட பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேசும்போது, அப்ப இவங்க 2 பேரையும் கூட்டணியில கொண்டு வருவதற்கான ஆயத்த பணிகளில் தாவேகாவும் விஜயும் செங்கோட்டையனும் இருக்கிறார்கள். இப்போ இவர் இருக்காரு, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் கவனிச்சுக்கிறாரு, சரி. ஆனா இப்போ ரொம்ப பரபரப்பா எல்லாராலையும் கவனிக்கப்பட்டது அஜிதா அவர்களுடைய இஷ்யூ. அவங்க வந்து மாவட்ட செயலாளர் பதவியில இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்க அதற்கான வேலைகளை அந்த கட்சியில இருந்து செஞ்சிருக்கிறாங்க. தூத்துக்குடியில இருந்து வந்து நின்னாங்க. அவங்க வந்து கதவுகளை திறக்கல, அவர் வந்து காரை மறிச்சுமே திறக்கல. அதுக்கப்புறம் அங்க ஒரு தர்ணா மாதிரி ஒண்ணு ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை பண்ணி போனாங்க. இப்போ அவங்க ஒரு தவறான முடிவு எடுத்திருக்காங்க. இவ்வளவு நடக்குது. இப்போ இந்த இடத்துல கைட் பண்ண யாரும் இல்லையா? இங்க வந்து கட்சி தலைவரா இருக்கக்கூடிய விஜய் ஒரு முடிவு எடுத்திருக்கணும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்குல்ல சார்? இது நீங்க 2 விதமா பார்க்கணும். கட்சியில நடக்கிற எல்லாத்துக்குமே தலைவர் மட்டும்தான் பொறுப்பு, தலைவர் மட்டும்தான் பேசணும்னா அது ஒரு பெரிய ராங் பிரசிடென்ட்டை ஏற்படுத்திடும். அஜிதா அவர்கள் வந்து காரை மறிச்சது நான் தவறுன்னு சொல்லுவேன். நீங்க போராட்டம் பண்ணுங்க, நீங்க வந்து ஜனநாயக முறையில் போராட்டம் பண்ணுங்க. பட் எப்பவுமே வந்து ஒரு கட்சியை பொறுத்தவரையில் கட்சி எடுக்கும் முடிவுதான் பிரதானம். சுப்ரீம் பார்ட்டி இஸ் சுப்ரீம், விச் எவர் பார்ட்டி இட் இஸ். அதெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது இந்த தப்பெல்லாம் பண்ணது அஜிதா அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க அவங்க போராட்டம் பண்றாங்கல்ல, அப்ப நிச்சயமா புஷி ஆனந்த் அவங்களை கூப்பிட்டு பேசியிருக்கும். அவரு பேக் கேட் வழியே கிளம்பி போயிட்டாரு. தவறு. அது எப்படி போனாருங்கிறதுலாம் நமக்கு வேணாம். எல்லா கட்சியிலயும் நடக்குங்க இந்த மாதிரிலாம். எந்த கட்சியிலயும் நடக்காத விஷயங்கள்லாம் இல்லை. இதுவும் ரொம்ப ஒரு புது கட்சி, டைம் ஆகும். இப்போ சோசியல் மீடியா இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம், டைம் ஆகும். பட் புஷி ஆனந்துக்கு வந்து இந்த அஜிதா அப்படிங்கிறவங்க வந்து புதிய ஆள் கிடையாது. அவர் வந்து ஃபேன் கிளப் அசோசியேஷன் பிரசிடென்டா இருந்ததுல இருந்து மக்கள் இயக்கமா மாறினதுல இருந்து இவங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. கூப்பிட்டு என்னமா அவன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசியிருக்கணும். அங்க தப்பு பண்ணியிருக்காங்க. தாவேகா நிச்சயமாக அஜிதா அக்னஸ் விஷயத்துல அவங்க கூப்பிட்டு பேசியிருக்கணும். என்னவா அவன் பிரச்சனை, தலைவர்கிட்ட கொண்டு போறேன் உன் பிரச்சனையை, கொஞ்சம் அமைதியா இருங்க. இதுக்கெல்லாம் கூட பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். திருப்பி இன்னொரு எக்ஸாம்பிள் டிஎம்கேக்கே போறேன். 2021 விருகம்பாக்கம் தொகுதி பிரபாகர் ராஜாக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. விக்ரம் ராஜா பையனுக்கு கொடுத்துட்டாங்க. அங்க காலங்காலமாக அந்த தொகுதியில் பணியாற்றும் தனசேகரன் வந்து போராட்டம் பண்றாரு, அறிவாலயத்திலே போராட்டம் பண்றாரு. அவரை கூப்பிட்டு பேசுறாங்க, சேகரன் இதெல்லாம் பண்ணாதீங்க, அடுத்து கார்பரேஷன் எலெக்ஷன் வரப்போது, ஏதாவது பண்ணுறோம், இந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ணக்கூடாது. அடுத்த அரை மணி நேரத்தில் பத்திரிகையாளர்கள்கிட்ட வந்து பேசுகிறாருங்க தனசேகரன். நான் அவர்களுக்கு பிரபாகர் ராஜாவுக்கு உழைப்பேன்னு சொல்கிறாரு. பிரபாகர் ராஜா அந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெறுகிறார். தனசேகரன் இன்னைக்கு கவுன்சிலராக இருக்கார், வேறு ஏதோ ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்காருன்னு நினைக்கிறேன். கட்சிகள் இப்படி தான் இருக்கணும், கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும், நிச்சயமா நடத்திருக்கும். நடத்துறதை விட்டுட்டு உடனே நீங்க திமுக கைக்கூலி அப்படின்லாம் வந்து ட்விட்டர்ல பேசுறதெல்லாம் வந்து இதுக்கும் தாவேகா விஜய்க்குலாம் சம்மந்தம் இருக்குன்னுலாம் நான் சொல்லலை. எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஒரு கட்சியினுடைய தலைவரை சம்மந்தப்படுத்த கூடாது. பட் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிதானே அவங்கள கூப்பிடுறாங்க இப்போ. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் அவங்க வந்து யோசிச்சு பேசணும். இது ஒரு உயிர். ஒரு 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 முக்கியமான விஷயத்த பத்தி பேசும்போது எதுக்கு எடுத்தாலும் நீங்க திமுக கைக்கூலினா, எங்க அந்த அம்மா எதுக்குங்க திமுக கைக்கூலியா இருக்கணும்? இத்தனை வருஷம் இங்க இருக்கிறாங்க, அவங்க கேட்கிற கேள்வினா நியாயமா தானே இருக்கு. நாங்கெல்லாம் போஸ்டர் ஒட்டி இருக்கோம், 12-13 வயசுல இருந்து போஸ்டர் ஒட்டுறோம். இதெல்லாம் நிஜங்க. ஒரு ஃபேன் கிளப் அசோசியேஷனா இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள். ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு கடைசியா நான் ஆரம்பிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா ரஜினியோட ரசிகர்கள். எங்க நான் 20 வயசுல இருந்து போஸ்டர் ஓட்டுறேங்க, 35 வருஷமா நான் போஸ்டர் ஓட்டுறேங்க.
இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த போஸ்டர் ஒட்டுறது ஒரு அரசியல் கட்சிக்கு போஸ்டர் ஒட்டிடுவாங்க. பட் ஒரு ரசிகர் மன்ற சங்கத்துக்கு அந்த போஸ்டர் ஒட்டுறதுங்கிறது வந்து அந்த பசங்களுக்கோ இல்ல அந்த பொண்ணுங்களுக்கோ அது வந்து அவ்வளவு பெரிய கௌரவமா இருக்கும். தலைவரோட படத்துக்கு அந்த படம் போய் வந்து போஸ்டர் நம்மள ஒட்ட சொல்லியிருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன். ஒரு ஃபேன் கிளப் அசோசியேஷன்ல நீங்க இருக்கும் பொழுது போஸ்டரை உங்க கையில கொடுத்து பசை போட்டு போஸ்டரை ஒட்டுன்னு சொல்றதுதான் முதல் ரெகக்னிஷன். அதுல இருந்து அவங்க வந்திருக்காங்க. அவங்க கேட்ட கேள்விலாம் நியாயமான கேள்வியா தானே இருந்தது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இஷ்யூ வெளியில ஸ்னோபால் ஆகாம பார்த்திருக்க வேண்டியது உங்க கடமை. அதை நீங்க உள்ள கூப்பிட்டு பேசியிருக்கணும். புஷி ஆனந்த் இந்த வேலையை செய்திருக்க வேண்டும். இதுல செங்கோட்டையனை நீங்க இழுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு தெரியவே தெரியாது இந்த கட்சியில என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவர் வந்து இந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் அவர் வரக்கூடாது. ஆனா இப்போ விஜய் அவர்களை நம்ம இங்க காரணம் சொல்லலாம் போயிட முடியாதுல்ல சரி. ஏன்னா அவங்களால இதை தீர்க்க முடியல, ஏதோ ஒரு இடத்துல புஷி ஆனந்த் செய்யல அப்படிங்கும் போது அவங்களுக்கு இருக்க அடுத்த ஆப்ஷனா விஜய் அவர்கள் இருக்கலாம். அதனால அவங்க காரை மறிச்சுதான் அவர்கிட்ட பேச வேண்டிய ஒரு காரை மறிக்கிறதுங்கிறது வந்து உங்க தலைவர் காரை நீங்க மறிக்கலாமா? இப்போ திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய காரையோ இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காரையோ அந்தந்த கட்சி தொண்டர்கள் மறித்தால் நாம ஏத்துப்போமா? நாம நான் என்னை பத்தி பேசல, அந்த கட்சி தொண்டர்களோ இல்ல அந்த கட்சியில் இருப்பவர்களோ ஏற்றுக்கொள்வார்களா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது அவங்க பண்ண தப்பு. ஆனா அவங்கள அதுக்காகவே திமுக கைக்கூலி அவங்கள வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்றதெல்லாம் வந்து தவறான விஷயம். இது நிறைய இவங்க இன்னும் ஃபேன் கிளப் அசோசியேஷன்ல இருந்து வெளில வரணும். எல்லாருமே அந்த ஒரு பிம்பத்துல சிக்கிக்கிட்டு சுத்துறாங்க. இவங்க ஃபேன் கிளப் அசோசியேஷன்ல இருந்து அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளில வந்து விஜய் ஒரு அரசியல்வாதியா இருந்தா 10 பேர் 10 விதமா பேசதான் பேசுவாங்க. அதை முதல்ல இவங்க வந்து ரியலைஸ் பண்ணணும். விஜய் எது சொன்னாலுமே உடனே நீங்க திமுக கைக்கூலியா? நான் முந்தா நேத்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன். அந்த பேட்டி வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக இருக்கிறது. அந்த பேட்டி நியாயமா நான் பேசியிருக்கிறேன். கீழே வந்து உடனே வந்து நீங்க எவ்வளவு திமுக கிட்ட காசு வாங்கினீங்க, நான் ஏன் திமுக கிட்ட காசு வாங்கணும், நான் பத்திரிகையாளர், எனக்கு என் ஆஃபீஸ் காசு கொடுக்குறாங்க, சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த மனநிலை தான். இது வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இதெல்லாம் பண்றதுக்கு அவங்க ஆட்சிக்கு வந்து 30 வருஷம் கழிச்சு பண்ணாங்க. இவங்க இப்பவே ஆட்சிக்கு வராததுக்கு முன்னே பண்றாங்க. எல்லாமே வந்து நீங்க எதிர்த்து பேசிட்டீங்கன்னாவே நீங்க வந்து இன்னொருவரோட கைக்கூலியா இருக்கணும், இல்லை இன்னொருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு பேசணும். அவசியமே இல்லை. அவங்கவுங்களுக்கு ஒப்பீனியனே இருக்காதா? இவங்க எல்லாமே வந்து அந்த ஃபேன் கிளப் அந்த ஃபேன்ஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்து நாங்க தொண்டர்கள், எங்களுடைய ஆக்டர் வந்து இப்போ வந்து அவர் நடிகர் அப்படின்ற இடத்தை தாண்டி இப்போ ஒரு பாலிட்டிஷியன் அந்த இடத்துக்கு வரணும். விஜய் அவர்கள் இதுல தலையிட்டு இருக்கணுமா இல்லையாங்கிறது எனக்கு வந்து வேற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இல்ல ஒருவேளை அவர் அங்க இருந்து ஒரு அட்ரஸ் பண்ணிருக்கலாம், இல்ல உள்ள வாங்கம்மா பேசலாம்னு கூட்டிட்டு போயிருக்கலாம். பவுன்சர்ஸ் இல்ல அததான் நான் சொன்னேன். அதைதான் புஷி ஆனந்த் பண்ணியிருக்கணுங்கிறேன். ஜெனரல் செக்ரட்டரின்னு எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிறீங்களே நீங்க. இது வரைக்கும் ரொம்ப ஓப்பனா பேசுவோமே, ஃபேன் கிளப்பை யாரு ஹேண்டில் பண்ணா, மக்கள் இயக்கத்தை யாரு ஹேண்டில் பண்ணா? புஷி ஆனந்த் தானே ஹேண்டில் பண்ணாரு. விஜய்க்கு பாதி விஷயங்கள் தெரியக்கூட தெரிஞ்சிருக்கு. அப்ப நீங்க தான் ஹேண்டில் பண்ணணும். எல்லாமே நாங்க தான் பேசுறீங்கல்ல, அப்ப இதுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குங்க. இது ஏன் புஷி ஆனந்த் வராம இன்னைக்கு வந்து நிர்மல் குமார மத்தவங்களெல்லாம் நீங்க அனுப்புறீங்க? ஏன்? அது என்ன நியாயம்? அது அவங்களுக்கு யாருன்னே தெரியாதுங்க. நிர்மல் குமாருக்கெல்லாம், ராஜ்மோகன், நிர்மல் குமாருக்கெல்லாம் அந்த அஜிதா யாருன்னே தெரியாது. புஷி ஆனந்துக்கு மொத்தமே தெரியும். அப்ப அவர் தானே வரணும். வாமா உள்ள வந்து பேசிட்டு போமா என்கிட்டன்னு சொன்னா அவங்க உள்ள போறாங்க. இது ஒரு பெரிய மீடியா ஸ்பெக்டக்கிளா ஆனதுக்கு காரணம் ஒண்ணு அஜிதாவா இருந்தாலும், ரெண்டாவது இவங்க கூப்பிட்டு பேசலங்கிறதும். இதுல விஜய் தலையிட்டு இருக்கணுங்கிறது ஓகே, அவங்க இன்டர்னலா தலையிட்டு இருக்கணும். அஜிதாவை கூப்பிட்டு விஜய் தான் பேசி இருக்கணுங்கிறதெல்லாம் நான் ஏத்துக்கல. அப்படியெல்லாம் நீங்க ஒரு கட்சிக்கு வந்து கட்டளையே இட முடியாது. அப்ப நாளைக்கு விளாத்திக்குளத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒன்றிய செயலாளருக்கு ஒரு பிரச்சனை, அவர் வந்து நான் எதிர்த்து பேசுறேன்னா உடனே மு.க. ஸ்டாலின் கூப்பிட்டு பேசணுமான்னா பேச முடியாது. அதுக்குதான் கட்சி, அந்த கட்சிக்கு ஒரு அமைப்பு எல்லாமே இருக்கிறது. எல்லாத்தையும் நானே பண்ணணும்னா அப்போ வந்து எனக்கு அமைப்பே வேண்டாமே, எனக்கு யாருமே வேண்டாமே, நான் எல்லாத்தையும் பண்ண முடியாதுல்ல.